சிவராத்திரியை முன்னிட்டு திருகோணமலை கோணேஸ்வரர் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் கடந்த 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமை உடைத்து வீசப்பட்டிருந்தது. இதனையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பாக போலீசாருக்கு தொலைபேசி மூலம் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சிவலிங்கத்தை குறித்த பகுதியில் நிறுவினால் தாம் புத்தர் சிலையை நிறுவோம் என பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சிலர் தெரிவித்ததை அடுத்து அங்கு பதற்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சிவராத்திரி பூஜையை முன்னிட்டு சிவலிங்கம் நிறுவப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்த நிலையில் தற்காலிகமாக அதனை வைப்பதற்கு போலீசார் அனுமதி அளித்தனர். இதனையடுத்து சிவலிங்கம் கோவிலின் அன்னதான மடத்துக்கு அருகில் மீண்டும் தற்காலிகமாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நாட்டில் மீண்டும் கலவரத்தை தூண்டும் எனவும் இதற்கெதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விசேட பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதித் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நுவரெலியா டயகம மன்றாசி பிஜேவி சிறுவர் பாடசாலையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற வரைதல் போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிவன் சிலை உடைக்கப்பட்டு சுக்குநூறாக ஆக்கப்பட்டு வேறு இடங்களிலே கொண்டு வீசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை எதை காட்டுகின்றது என்றால் மீண்டும் மனிதனுக்குள்ளே மனித மிருகங்கள் புகுந்திருக்கின்றது என்பதுதான் உண்மையிலே சொல்ல வேண்டிய அர்த்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனித பண்பாடு தேவை. இது மனித மிருகங்கள் சேர்ந்து நேற்று அவ்வாறான விஷயங்கள் செய்ததன் மூலமாக இலங்கையிலே மீண்டும் ஒரு இனக்கலவரத்தை தூண்டுவதற்கு அல்லது மத கலவரத்தை தூண்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே நேரத்தில் இன்று பாதுகாப்பு அமைச்சு ஜனாதிபதி அவர்களுடைய கையில் இருக்கிறதுனால நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இவ்வாறான செயல்களை செய்பவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் மூலமாக நீதிக்கு முன்பு அவர்களை ஆஜர்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தொடர்ந்து இவ்வாறான செயல்கள் நடைபெறுவதை தடுக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அவங்க இந்து கோயிலில் உடைச்சதுனால நாளைக்கு இன்னொரு இந்து எல்லாம் சேர்ந்து இன்னொரு கோயிலில் போய் உடைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அது மனித தர்மம் அல்ல.